ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சோழன் கிட்ட போய் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் போய் முகம் கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சேரன் இருந்துட்டு, எப்பா இதெல்லாம் இப்போ தேவையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன நீங்கள் போய் இப்போ இந்த விஷயத்த கேட்குறீங்க, இது ஆல்ரெடி நம்ம பேசினது தானே, இப்போ போய் இதெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏதோ எதிர்பாராத விதமாக சோழன் வந்து என் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்னை காப்பாற்ற வந்து அவரோட லைஃப்பை அவர் தொலைக்கக்கூடாதில்ல. இதிலிருந்து அவரை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்துடணும். இல்லைப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா ப்ளீஸ்ண்ணே, இந்த விஷயத்துலேருந்து நான் மாறதா கிடையாது. நீங்கள் என்னை மாற்றவும் ட்ரை பண்ணாதீங்க. நான் சொன்னால் நீங்கள் எதுவுமே மாட்டேன்னு சொன்னது கிடையாது. இந்த விஷயத்துலையும் எனக்காக நிற்பீங்க நான் எதிர்பார்க்குறேன். தயவு செஞ்சு என்னை மறுபடியும் சேர்ந்த வாழன்னு சொல்லாதீங்க. எனக்கும் சோழனுக்கும் செட் ஆகாது. என்னோட கேரக்டர் வேறு, அவரோட கேரக்டர் வேறு. 2 பேருக்கும் செட்டே ஆகாது. சோழனோட மனசுலேயும் நான் இல்லை, என்னோட மனசுலேயும் சோழன் கிடையாது. நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு எங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கணும். சோழனுக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல பொண்ணு கிடைப்பா. நீங்கள் எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சோழன் வந்துடுறாரு. சரி, டிவோர்ஸ் வந்து நல்லபடியாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிட்டு வேண்டிக்கிறாங்க. சோழன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. நம்ம சேரன் இருந்துட்டு இந்த பொண்ணு நினைக்கிறது எதுவுமே நடக்கக்கூடாது, டிவோர்ஸ் மட்டும் கிடைக்கவே கூடாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் ஒரு பக்கம் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் சரிங்கண்ண நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. முன்னாடி விட்டுட்டு சேரன் இருந்துட்டு திரும்ப நிலா வராது, சோழன் மட்டும்தான் தனியாக வர்ற மாதிரியெல்லாம் கனவு கண்டாரு. கடவுளே, அப்படி மட்டும் நடக்கக்கூடாது. சோழன் நிலா மேலே உயிரையே வச்சிருக்கான். அவங்க 2 பேரையும் நீ பிரிச்சிடாத சாமி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாரு. அடுத்ததா நம்ம சோழனும் நிலாவும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. மீன் மார்க்கெட் மாதிரி என்னங்க இது, இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேரும் என்ன டிவோர்ஸ்க்காகவா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், எனக்கும் அதே சந்தேகம்தாங்க இருக்குது. இந்த கூட்டத்தில் எப்படிங்க நாம் லாயரை தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், இருங்க நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு லாயருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. நான் உள்ளே தான் இருக்கேன், ஃபர்ஸ்ட் கேஸே உங்களுக்கு தான், நீங்கள் அதனால் உள்ளே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய லாயர் வந்து சொல்லிடுறாங்க. அதனால் சோழனும் நிலாவும் உள்ளே போகிறாங்க. கேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே லாயர் இருந்துட்டு சோழனுக்கும் நிலாக்கிட்டேயும் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸே உங்களது வரப்போதும், உங்களுடைய பேரும் கேஸோட நம்பரும் வந்து கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் முன்னாடி வந்து ஜட்ஜ் முன்னாடி எதனால் உங்கள் 2 பேர்த்துக்கும் டிவோர்ஸ் வேணுன்ற காரணத்தை நீங்கள் சொல்லணும். அப்படி அவங்க சொன்னால் கவுன்சிலிங் வந்து போக சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் மற்ற எல்லாத்தையும் பேசிக்கலாம். டிவோர்ஸ்னால் முதல்ல எடுத்ததுமே டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி லாயர் வந்து சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு முன்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜும் வந்துடுறாங்க. கேஸோட டீட்டெயிலை வந்து படிக்கிறாங்க. நிலாவையும் சோழனையும் முன்னாடி கூப்பிட்றாங்க. அவங்களும் முன்னாடி போய் நிற்கிறாங்க. உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், 4 மாதம்தான் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 4 மாதத்தில் எதுக்காகமா டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்கீங்க? அரேஞ்ச் மேரேஜா இல்லை லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சோழன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் லவ் மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இப்போ எதுக்காக 4 மாதத்தில் டிவோர்ஸ் வேணும்னு வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்ட உடனே நிலா இருந்துட்டு எங்கள் 2 பேர்த்துக்கும் செட் ஆகலை, அதனால தான் டிவோர்ஸ் கேட்டு நியூச்சுரலாக அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா, கொஞ்ச நாள் நீங்கள் 2 பேரும் வாழ்ந்து பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இல்லை மேடம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இவங்களை கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸோட டீட்டெயிலை கவுன்சிலிங்க்கு அனுப்பி வைக்கிறாங்க.
லாயர் இருந்துட்டு, நான் தான் சொன்னேன்லம்மா கவுன்சிலிங் அனுப்பி வைக்குவாங்கன்னு. சொன்ன மாதிரியே லாயர் வந்து ஜட்ஜ் வந்து சொல்லிட்டாங்களா, எடுத்தோனே யாருக்கும் டிவோர்ஸ் குடுக்க மாட்டாங்க. நீங்க கவுன்சிலிங் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா கவுன்சிலிங்க்காக நம்ம நிலாவும் சோழனும் போறாங்க. நாங்க மட்டும் தான் உள்ள போணுமா? இல்ல நீங்களும் உள்ள வருவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கிட்ட கேட்கவும், இல்ல எங்களெல்லாம் உள்ள விடமாட்டாங்க. நீங்க 2 பேரும் தான் போக போறீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா நிலாவும் சோழனும் உள்ள போறாங்க. வாங்க, கல்யாணம் ஆகி 4 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள எதுக்காக டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க? இது என்ன விளையாட்டு பொம்மை நினச்சிட்டிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல மேடம் செட் ஆகல. அதனால நாங்க 2 பேரும் நியூட்ரலா பிரிஞ்சிடலான் இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம சோழனை வந்து வெளியே அனுப்பிட்டு நிலா கிட்ட மட்டும் போய் பேசுகிறாங்க. நிலா இருந்துட்டு, இல்லை மேடம் எனக்கு செட் ஆகலை, நான் திருவண்ணாமலை, இவர் சென்னை, நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், இவர் டிரைவராக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லவ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தெரியுறதில்ல, கல்யாணத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஸ்டேட்டஸ்னால் என்னன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டேட்டஸ்லாம் என்றைக்கு எனக்கு பிரச்சனையாக இருந்ததில்ல, எங்கள் 2 பேருக்கும் மனசு ஒத்து போல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீங்கள் போயிட்டு வெளியில் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழனை வந்து உள்ளே கூப்பிட்றாங்க. சோழன்கிட்டேயும் அதே கேள்வி தான் கேட்குறாங்க. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, எதுக்காக டிவோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் கார் டிரைவராக இருக்கேன், அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒருவேளை ஸ்டேட்டஸ் தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சோழன் இருந்துட்டு நிலாவுக்கு என்றைக்குமே அந்த மாதிரி பிரச்சனை வந்தது கிடையாது, அவங்க தான் என்கிட்ட மனசு ஒத்து போல் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நிலா தான் என்னுடைய உலகமே, நிலா கூட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்னால் பேச முடியல, அவங்க என்ன கேட்டாலையும் என்னால் முடியாதுன்னு நான் சொன்னது கிடையாது. அதனால தான் அவங்க டிவோர்ஸுன்னு சொன்ன உடனே என்னாலேயே அதை மறுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்காக அவங்க என்ன கேட்டாலையும் சரின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், போக போக சரியாக போய்டும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலாவையும் உள்ளே கூப்பிட்றாங்க. 4 மாதம் தானம்மா ஆகுது, சேர்ந்து வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலா இருந்துட்டு, இல்லை மேடம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ப்ளீஸ் மேடம் இதுக்கு மேலே எனக்கு கம்பல் பண்ணாதீங்க, எனக்கு இவரை பிடிக்கல, அதனால தான் நான் இவரை டிவோர்ஸ் பண்ணலான்னு வரைக்கும் வந்திருக்கேன், நியூச்சுரலாகவே நாங்கள் பிரிஞ்சிடுறோம். என்னம்மா நீங்கள் பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஐயோ இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணால் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல, நடந்ததையும் மாற்ற முடியாது, அதனால் கொஞ்ச நாள் சேர்ந்து வாழுங்க, அதுக்கப்புறம் பிடிக்கலைன்னா இதே ரீசனோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மேடம் நாங்கள் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கே நாங்கள் வந்திருக்கோம், இனிமேல் எத்தனை வருஷம் கழித்து கேட்டாலும் சரி இந்த முடிவைத்தான் நாங்கள் சொல்ல போகிறோம், அதனால் டிவோர்ஸ் கொடுக்கறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே உங்களை என்னால் மாற்ற முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அனுப்புகிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்